தரமணிலே நிறைய சூப்பர் லிரிக்ஸ் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னா, விடியாத ஒரு அடடா நாளிலே என் வானிலே விடியாத ஒரு நாளிலே அடடா என் வானிலே வானிலே வெளிச்சம் போல் வருகிறாய் வாழ்க்கையே நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ம், ம். இதெல்லாம் அழகா இருக்குல்ல, ஆ, கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும். அதெல்லாம் ம், ம். எல்லாம் ஒரு எப்படி சொல்றது, நம்ம டார்க்கான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது விடியாத ஒரு வான், அது நாளிலே அந்த வானம் வந்து விடிஞ்சதே கிடையாது. விடியாத ஒரு நாளிலே ம், அடடா என் வானிலே, வானிலை. என்னோட வானத்துல வந்து நான் இருட்டாதான் இருக்கணும், ம். வானத்துல வந்து வெளிச்சமா வெளிச்சமா நீ தான் இருக்க என்னோட வானத்துல அப்படிங்கிறதான் வந்து. தரமணில இன்னொரு இது உண்டு என்னன்னா, உனக்காக நானும் கடல் தாண்டி போவேன், மலை மேல் ஒரு கடல் வேண்டுமா மழை கொண்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி. அது அதுல என்னன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் என்னன்னா, யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணை நிஜமாக்கி வைப்பேன். அது வேறாரும் எங்கும் வாழாத பூமி பூமி நாம் வாழ போவோம் அப்படின்னு வருது. ஒரு வேற லெவலான இது, எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் லிரிக்ஸ். அதனால லாஸ்ட் அவரோட கடைசி காலத்துல அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா இன்னும் என்ன மாதிரி பெஜாரா எழுதிட்டு. ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவருக்காக ஒரு அந்த இது நாமத்துக்குமாரை பத்தி பேசி எல்லாரும் இது பண்ணிருந்தாங்க. அந்த அது ஒரு ட்ராக்கா வச்சிருப்பாங்க, படத்தை ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வேற, தரமணிலாம் அவரோட தரமான படைப்பு.